வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உடைந்த கண்ணாடி துண்டுகளில் உங்களுடைய உண்மையான உருவம் தெரிந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில போன ஒரு மாதத்தில் சில விஷயங்கள் உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பித்திருக்கும். முக்கியமா மனக்குழப்பங்கள் உங்களுக்குன்னு அதிகமாயிருக்குங்க. ஒரு நாள் முழுவதும் நீங்கள் அமைதியாக இருந்த உங்களுடைய மனம் அடுத்த நொடியில் 1000 கேள்விகளால் நிரம்பியது போல உங்களுக்குள்ள தோன்றிய காலமாக இருக்கும். மனதிற்குள்ள இந்த ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் இருக்கும். அடுத்த ஒரு நாள் ஆரம்பித்த உடனே உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகள், அவ்வளவு எண்ணங்கள், அடுத்து நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போக போகிறது, எப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையை வாழப் போகிறோம் என்று எதுவுமே தெரியாம உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு கவலைகள் ஏற்பட ஆரம்பித்துவிடும். அவ்வளவு எண்ணங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பித்திருக்கும். எந்த எண்ணம் சரி, எந்த முடிவு சரி என்று புரியாமல் நீங்கள் உங்களுக்குள்ள போராட்டங்கள் நடத்தி கொண்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான நாட்களையும் நீங்கள் அனுபவித்திருப்பீங்க. ஆனா ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடந்தது, எதற்காக இதெல்லாம் நடந்தது, நம்ம இந்த நபர்களுடன் சேர்ந்ததினால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் உண்டானது என்று அனைத்தையும் நீங்கள் போக போக உங்களுடைய நாட்கள் கடக்க கடக்க வாழ்க்கையில அவமானங்கள், உங்களுக்கான கெட்ட பெயர்கள் ஏற்பட ஏற்பட இதெல்லாம் யாரால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்று ஒவ்வொன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனதிற்குள் வெளியில் தெரியாமல் எவ்வளவோ போராட்டங்களும் நடக்கவும் ஆரம்பித்ததுங்க. அந்த போராட்டங்களும் ஏன் நடந்தது என்பதையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் உங்களுக்குன்னு புரிய வைக்கவும் ஆரம்பிக்கும். எனவே எந்த விதமான எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் நோகடித்து விடாத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சாதாரண குழப்பங்களாகத்தாக உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் எல்லாமே தெரியும். ஆனா அது போக போக உங்களுடைய வாழ்க்கையவே குழப்பங்களாக மாற்றிவிடும். எனவே குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரியான ஒரு முடிவை நீங்கள் எடுத்து விடுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய பணம் ரீதியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். இல்லைன்னா மனது ரீதியாக ஏதேனும் பிரச்சனைகளானது உங்களுக்குள்ள ஏற்படவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய பழைய வாழ்க்கை முறையும் புதிய மாற்றங்களும் மோதிக்கொண்ட ஒரு நிலையாக உங்களுடைய வாழ்க்கையானது இருந்திருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அந்த குழப்பங்கள் உங்களை சோர்வடைய வைத்தாலுமே இது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பாதை உங்களுக்காக இல்லையோ அதை நீங்கள் நீக்கிக் கொண்டே வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் இனிமே நடக்கவும் ஆரம்பிக்குங்க. வேலையிடத்தில் இனிமே பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். நீங்கள் அமைதியாக உங்களுடைய வேலையை செய்த போதும் சூழ்நிலை திடீரென்று மாற்றங்கள் அடைந்திருக்கும். அதனால நம்ம எவ்வளவுதான் நல்லா போய் கொண்டிருந்தாலும் எதிர்க்க வர்றவங்க நல்லா வந்தா தாங்க நம்முடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலை உங்களை இனிமே நல்ல விஷயங்களை செய்ய விடாதுங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளைத்தான் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து சிக்கல்கள் உங்களுக்குன்னு வர ஆரம்பிக்கும். ஆனா நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குமா என்று. அந்த மாதிரியான சில இடங்களிலிருந்து உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்குன்னு இந்த ஒரு நேரத்தில் உருவாக ஆரம்பிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு இன்னமும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமாக உருவாக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே நீங்க வைத்துக் கொண்டிருப்பீங்க. அது அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு தீர்வானது கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருந்த இந்த ஒரு நேரத்தில் அதுவும் இந்த ஒரு நேரத்தில் பிரச்சனைகளாக மாறியிருக்கும். அதுவும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்களை நிச்சயமாக உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் யாரு என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்தில் உங்களுக்கு அவமானங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதுவும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமாக தேடியும் கொடுத்திருக்குங்க. நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்களை பற்றி பேசப்பட்ட, உங்கள் பின்னால் பேசப்பட்ட தருணங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களை அது பாதிக்கவும் செய்திருக்கும். உங்களுடைய சூழ்நிலை உங்களை உண்மையான ஒரு திறனை நிரூபிக்க முடியாமல் கூட போயிருக்கும். உங்களை சுற்றி இருந்த மனிதர்கள் நீங்கள் யாரு, உங்களுடைய திறமைகள் என்ன என்பதை பார்த்தவர்களை விட நீங்க எப்படி நடந்து கொள்கிறீங்க என்பதை பார்த்தவர்கள் மட்டுமே அதிகமாக இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு தவறுகள் செய்தால் போதும் உங்களை குற்றம் சொல்வதற்கென்றே 1000 உறவுகள் உங்களை சுற்றி இருந்திருப்பாங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறாமல் எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு தவறுகள் மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும். இதுவரைக்கும் இது ஏற்பட்டதா இல்லையா என்கிற விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு மாற்றங்கள் பெறப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில கும்பம் ராசி வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது நடக்கும். அதற்கு முன்பு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு மறக்காமல் நம்ம சேனல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசி அன்பர்களை
இன்று வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரித்து கொடுக்கும். அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இப்போ எல்லா விதமான விஷயங்களிலும் இருந்தும் ஒரு முடிவானது உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். எல்லா விதமான கஷ்டங்கள், உங்கள் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு தெளிவானது கிடைக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய மனநிலையையும் மாற்றிக்கொள்வீங்க. இவ்வளவு கஷ்டமான மனநிலையில் இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் அதனை விட்டு வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. செல்வம், வேலை மற்றும் புகழ், இந்த மூன்றும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் அதிகரிக்க தொடங்கும். ஆனா ஒரே நாளில் எல்லாமே அதிகரித்து விடாது. போக போக இந்த மூன்றும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனா நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விதங்களும் இருக்கு. நீங்க எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறீர்களோ அப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். எதிரிகள் பற்றிய கவலைகள் இனிமே எல்லாமே தணிந்துவிடும். எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவதற்குமான வாய்ப்புகளும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். உங்களுடைய தொழில் ரீதியான எதிரிகள், உங்களுடைய வாழ்க்கை ரீதியான எதிரிகள், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என அனைவருமே நீங்கள் போய் இந்த ஒரு நேரத்துல ஒரு வார்த்தை பேசினால் போதும், அவர்கள் அனைத்தையுமே மறந்து கண்களிலிருந்து கண்ணீர் வர வைத்து அனைவரும் உங்களுடன் நன்றாக பேசுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். மேலும் வலிமையான எதிரிகளை நீங்கள் எதிர்கொண்டாலும் வெற்றி, புகழ் மற்றும் சாதனை ஆகியவை இறுதியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாற்றத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். அதனால நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் எது தொடங்கினாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை மட்டுமே தாங்க உருவாக்கி கொடுக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மங்களகரமான ஒரு நேரமாக இருக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் போதும், அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். உங்களுடைய அறிவுத்திறன் மற்றும் திட்டமிடல் மூலம் நீண்ட கால நன்மைகளை இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்கும். புத்திசாலித்தனமான முதலீடு நீங்க செய்து பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களையும் உருவாக்கும். பொறுமையை நீங்கள் கடைபிடித்து வாழ்ந்தால் உங்களுடைய இலக்குகளில் கவனத்தை நீங்க செலுத்துவீங்க. பொறுமையாக வாழ்க்கையில முன்னேறினாலும் நீண்ட நாட்கள் அதை நிலைத்திருப்பது போல நீங்கள் நிச்சயமா கடைபிடிக்க வேண்டும். அந்த மாதிரி நீங்க செய்து பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்கள் உங்களுக்குன்னு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல பிறமொழி சார்ந்த மக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் என்பது இந்த ஒரு நாளில் உண்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் சும்மா ஏதாவது ஒன்று கேட்கணும் என்று பேசினீங்கனால் கூட இந்த ஒரு நேரத்தில் பிறமொழி, அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், வெளியூருக்கு நீங்கள் சென்றிருந்தால் கூட அவர்கள் மூலம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தெரிந்த இடங்களில் உங்களுக்கு சந்தேகமாக இருந்த சில விஷயங்களை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில ஆதாயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். உயர்கல்வி, உங்களுடைய பிள்ளைகளில் உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் இந்த ஒரு நேரத்தில் மேம்பட ஆரம்பிக்கும். அவர்களே அவருடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் தேர்ந்தெடுத்துக் கொள்வாங்க. வருமானம் பெருக்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் நீங்கள் தாங்க அதனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது. உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றிகள் ஆனது நிச்சயமாக கிடைக்குங்க. உத்தியோக பணிகளில் சில சூட்சமங்களை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. தடைப்பட்ட சில பணிகளை செய்து வாழ்க்கையில முன்னேறி கொண்டு வருவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு என்பது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரம்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அதை நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில நல்ல முன்னேறி போய்விடுவீங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வான சில விஷயங்களானது இந்த ஒரு நேரத்தில் நடக்கும். அதனை பார்த்தாவது நீங்கள் சில விஷயங்களை அறிந்தும் தெரிந்தும் வைத்துக் கொள்வது உங்களுக்கு சில விஷயங்களை நிச்சயமா உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நான் கூறியது அனைத்தும் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். மேம்பட ஆரம்பிக்கும். அவர்களே அவருடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் தேர்ந்தெடுத்துக் கொள்வாங்க. வருமானம் பெருக்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் நீங்கள் தாங்க அதனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது. உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றிகள் ஆனது நிச்சயமாக கிடைக்குங்க. உத்தியோக பணிகளில் சில சூட்சமங்களை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. தடைப்பட்ட சில பணிகளை செய்து வாழ்க்கையில முன்னேறி கொண்டு வருவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு என்பது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும்.